அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட் இன்று முதல் வெளியிடப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே ஆண்கள் பெண்கள் கிட்டத்தட்ட 80% மக்கள் இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே. ஸோ என்ன ரீசன்னால் இவ்வளோ நாள் ரிசல்ட் வெளியிடாமல் இருந்தாங்க, ஸோ அதோட உண்மை நிலவரம் என்ன, இன்று முதல் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் முதல்ல மாவட்டமாக வெளியிட போகிறாங்க, அதுவும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் தான் நாங்கள் இன்டிமேஷன் முதல்ல கொடுப்போம். இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் சில வாரம் கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போதைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் நாங்கள் இன்டிமேஷன் மெசேஜ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எல்லாமே டிஆர்பி ஆஃபீஸில் முக்கியமான அப்டேட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் அதிரடியான ஒரு முக்கிய அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க, மகிழ்ச்சிகரமான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு அப்டேட் இப்போது 2025 இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனர் பதவிக்கும் ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் யார் எதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, முன்னுரியின் அடிப்படையில் யார் யாருக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம், ஸோ யார் யாருக்கு எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் இந்த தடவை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கட் ஆஃப் மார்க்கு, ஓகேங்களா, இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி எவ்வளவு கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது அப்படின்ற முதற்கொண்டு தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் சில வார அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது எப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதற்கான அப்டேட் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ அதற்கான அப்டேட்டுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் 1 by 1 நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து விதமான நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இந்த அப்டேட் கொண்டு போய் சேர்க்கணும், அது உங்களுடைய கடமை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடலாமா போட வேண்டாமன்றதை தீர்மானிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த நேர்காணலானது விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடத்தி முடிச்சிட்டாங்களா? ஒரு சில சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நடத்தாமல் இருந்தது. ஸோ அது நடத்தி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதாவது பார்த்திங்கனாக்கா February 20 அனைத்து மாவட்டத்திற்குமே நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சாச்சு. சரிங்களா? இப்போது அதற்கான அப்டேட் என்ன அப்படின்னா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதுவுமே எதனால் இவ்வளோ நாள் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற வெறும் 3200 வேக்கன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேனுவலாக யாருமே யார் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, ஸோ இதில் எப்படி மெரிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருமே இதை மேனுவலாக செக் பண்ண முடியாது. அப்படி பண்ணும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்டத்தட்ட ஆகும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மேன் பவர் இருந்தாலும் 5 லட்சம்
அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ் கொடுத்து அவங்க எல்லாமே மெரிட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேயுமே சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஒரு 80% வந்து சிறப்பாக தான் நடத்திட்டுருக்கிறாங்க. ஸோ நேர்காணலானது நடத்தி முடித்து இப்போ இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு, ஓகேங்களா? இன்டர்வியூ மார்க் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் மார்க் இருக்கும். யாருக்கு நாங்கள் முன்னுரிமை அளிச்சிருக்கோம், ஸோ அதற்கான அப்டேட்டுமே அதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் மார்க் எவ்வளவு, மற்றவங்க எடுத்த மார்க் எவ்வளவு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ மார்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்கில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகியிருக்கீங்கன்னு சொல்லி முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது ஒருவேளை உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தது தான், இன்டர்வியூ எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன், ஸோ ஆனால் மார்க் வந்து கம்மி போட்டுருக்காங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் மேல்முறையீடும் செய்யலாம். அதற்கான ஆப்ஷன் இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இப்போ வந்து 38 மாவட்டத்துலேயுமே விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் அதற்கு முன்பாகவே, அதாவது இன்று முதலே வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா, ஓடிபி வர வச்சு. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் மீண்டும் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதற்கான அப்டேட்டுமே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இதற்கான கட் ஆஃப் எவ்வளவு இருந்தால் எனக்கு இந்த வேலைன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதற்கான அப்படி நான் தெளிவாக சொல்கிற பாருங்க. இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி இதோட கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னா மினிமம் 90க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் 3200 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 5 லட்சம் பேர் கூடயும் நம்ம வந்து போட்டி போடணும் அப்படின்னா நமக்கு மினிமம் கட் ஆஃபே 90க்கு மேலே இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் மேலே வர முடியும், அதிகமான கட் ஆஃபில் வர முடியும், செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மினிமம் உங்களுக்கு 90% இருக்கணும், கட் ஆஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் 95, 97 இந்த 95க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த செலக்ட் ஆனவங்களுக்குலாம் எஸ்எம்எஸ் மெயில் வரும்னு சொன்னீங்க. அது எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் முதல்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அது கன்ஃபார்மாக நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஆர்பி சைட்லேருந்து என்ன தெளிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதற்கு முன்பாகவே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தவிர்த்து இந்தந்த மாவட்டத்துக்கு நாங்கள் முதல்ல வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிடலை. ஸோ அதனால் எந்த மாவட்டங்கள் வேணும்னாலும் இதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து டவுன்லோட் லிங்க் ஒவ்வொரு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் எங்களால் வெளியில் போக முடியாதுங்க, நான் வீட்டிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக நீங்களுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து வீடியோக்கில் கொடுத்துறேன், நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது ஓப்பன் ஆகாதுங்க. ஸோ ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து இன்டர்வியூ கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இது நம்ம வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த மார்ச் வந்து முதல் வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கு இது தான். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.